Hello everyone, நம்ம இந்த வீடியோவில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். பைத்தானில் பேசிக் கான்செப்டான பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், கால்குலேஷன் எப்படிலாம் பண்ணலாம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம பைத்தான் ரிலேட்டான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ எம் தமிழ், திஸ் இஸ் மை சேனல், திங்ஸ் டு க்ரோ. பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? வாட் இஸ் பிரிண்ட்? பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா வேற எதுவும் இல்லை. நீங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதை ஷோ பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால அவுட்புட் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது க்ரீட்டிங் மெசேஜ் பிரிண்ட் பண்ணுவீங்களேன், ஹலோ தமிழரசன், ஹலோ வெல்கம் டு மை சேனல், அந்த மாதிரி ஏதாவது அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் யூஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷன். பிரிண்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அதுக்கப்புறம் ரவுண்ட் ப்ராக்கெட் இருக்கும். அந்த ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே தான் நீங்கள் அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுவீங்க. எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ரவுண்ட் ப்ராக்கெட் வந்துடும். எனிதிங், நீங்கள் லென், மேக்ஸ், மின், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த நேம் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் வந்துச்சாவே அதை ஃபங்க்ஷன்னு கால் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, அந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் என்ன வர வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வர வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா பிரிண்ட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னா நீங்கள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டை அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண வைக்கலாம். இப்போ அதை எப்படி கோடிங்கில் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. உங்களோட டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணி வச்சுட்டு விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன், பைத்தான் ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரை இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாஸ் .1py நான் ஆல்ரெடி இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு புதுசாக ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னு தெரியலைன்னா லெஃப்ட் கார்னரில் ஒரு ஃபைல் ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எனிதிங் class1.py இல்லை பைத்தான் class1py அந்த மாதிரி என்ன வேணால் ஃபைல் நேம் போட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். கடைசியாக .py கொடுத்தீங்கன்னா இந்த பைத்தான் ஃபைல் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு பிரிண்ட்டு ப்ராக்கெட்குள்ளே கோட்ஸ் ஏதாவது சிங்கிள் கோட், டபுள் கோட் ஏதாவது கோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே தமிழ் அரசனே பிரிண்ட் பண்ணுறேன். அரசன் டைப் பண்ணிட்டு நீங்கள் ரைட் கார்னரில் இந்த ரன் பட்டன் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். டெர்மினலில் அவுட்புட் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், தமிழ் அரசன் பிரிண்ட் ஆகிடுச்சா. டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணால் அந்த கோட்ஸ் முக்கியம். இந்த கோட்ஸ் இருந்தால் தான் டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அந்த கோட்ஸ் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகாது. வேணால் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். எனிதிங் அடிச்சுட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள், எரர் காமிக்கும் பாருங்கள், த நேம் எரர். இந்த மாதிரி தான் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், எரர் காமிக்கும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவுட்புட்டில் நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது நீங்கள் டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணதா கோட்ஸ் வேணும். டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ண தேவையில்லைன்னா நம்பர் தான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா கோட்ஸில் எதுவும் வேணாம். நார்மலாக பிரிண்ட்டு அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்பர் கொடுத்தாலே போதும். இப்போ கோடிங்கில் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைனை மட்டும் தூக்கிடலாம். தூக்கிட்டு இப்போ பிரிண்ட் நம்பர் கொடுக்க போகிறோம். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே இப்போ ஏதாவது ஒரு சம்திங் நம்பர் கொடுத்துட்டு ரன் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், அவுட்புட்டில் நான் ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட்டு வந்துடுச்சு, இந்த நம்பர் வந்துடுச்சு. இப்போ நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு, அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ண போகிறோம். அதாவது கால்குலேட்டர் மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதுவும் ஈஸி தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ண போகிறோம். திரும்ப விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு பிரிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது நம்பர் அடிச்சுட்டு இப்போ அடிஷன் தான் பண்ண போகிறோம். திரும்ப சம்திங் நம்பர் அடிச்சுட்டு திரும்ப ரன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் அதை அடிஷன் பண்ணி வந்துடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் நம்பர்ஸ் கால்குலேஷன் அதெல்லாம் பண்ணுறப்ப இந்த சிங்கிள் கோட், டபுள் கோட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சம்திங் ஏதோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கு. இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பிரிண்ட் ப்ராக்கெட்குள்ளே ரவுண்ட் ப்ராக்கெட்குள்ளே 10 + 10 இப்போ 20 பிரிண்ட் ஆகும் பாருங்கள். 20 அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்குங்களா, அவ்வளோதான். பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. சிங்கிள் கோட், டபுள் கோட், ட்ரிபிள் கோட்
அதில் சிங்கிள் கோட் டபுள் கோட் இது மோஸ்ட்லி எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இந்த ட்ரிபிள் கோட் மட்டும் சம்திங் சேஞ்சஸாக இருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு 2 லைன் 3 லைன் அந்த மாதிரி லைன்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணால் தான் பிரிண்ட் பண்ண முடியும். லைக் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோக்ராமிங்கில் கொண்டு வர பாருங்க. இப்போ நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்குள்ளே ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி சம்திங் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. சம்திங் டைப் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிங்கன்னா இந்த 3 லைனாக அப்படியே வரும் பாருங்க. 3 லைனாக வந்துருக்குங்களா? ஆனால் இதே நீங்கள் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணால் வராது. பிரிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட், இப்போ டபுள் கோட் யூஸ் பண்ணிட்டு சம்திங் 3 லைனில் டைப் பண்ணுறேன். பட் ஆனால் அவுட்புட்டில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் தான் ஆன்சர் வருது. கடைசி லைன் தான் இருந்தது, சிங்கிள் லைனில் தான் ஆன்சர் ஆகும். இதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் சிங்கிள் கோட் அண்ட் ட்ரிபிள் கோட். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது லைன் பை லைனாக 3 லைன் 4 லைன் அந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணலாம், நம்பரை பிரிண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி கால்குலேஷன்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் டபுள் கோட், சிங்கிள் கோட், ட்ரிபிள் கோட் இதெல்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பைத்தான் படிக்கணும்னு நினச்சானா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். ஐ எம் தமிழ். திஸ் இஸ் மை சேனல். திங்ஸ் டு க்ரோ. திங்ஸ் ஸ்மார்ட்டர், க்ரோ எவ்ரிடே. பாய்.